27 அப்படிங்கிற பிளஸ் ப்ரூஃப் 4 கதவு நன்றும் தீதும் பிறர் தர வாராம். அப்ப எங்களுக்கு வந்து யாருமே நன்மையும் கொடுக்க முடியாது, தீமையும் யாராலையும் கொடுக்க முடியாது. நீங்க எல்லாம் யோசிச்சு எவ்வளவு பேர் டீசல் செய்யணும். இது வந்து 14 டீசல் செய்யக்கூடிய வேன் கேட்காங்க. ஒரு வீட்டுல வந்து வாகனம் பாவிக்கிறாங்க, கிட்டத்தட்ட யாரும் வாகனம் எடுத்தாங்களோ அவங்க 10 தானே பார்த்துருப்போம். அவங்கள்ட்ட பேர் தெரியும் காலை நீட்டி போட்டுட்டு போகக்கூடிய பஸ் இருக்குது. இந்த வேன் வந்து நான் விற்கிற மாலை வணக்கம் என்னுடைய பார்வையாளர்களே. நீண்ட நாளுக்கு பிறகு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கதைக்கிறது பெரும் சந்தோஷமாக இருக்கின்றது. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு வேன் வந்திருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சொல்றது வந்து டவுனேஸ்ல வந்து CR27 அப்படிங்கிற பிளட் ப்ரூஃப் 4 கதவு சீட் செட் இருக்கின்றது. இந்த வேன் வந்து நம்பர் பாத்தீங்கன்னா 568602 அப்படின்ற வேன். இந்த வேன் என்ன பியூட்டினா 7 சீட்டர் வேன் அப்படிங்கும். இன்னைக்கு வந்து எல்லா 7 சீட்டர் வேன்களும் எடுத்துக்கிட்ட பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து என்ன இருக்கும், 7 சீட்டர் வேன்கள் வந்து கொஞ்சம் விலை கூடியதான் இருக்குது. இன்னைக்கு வந்து நாங்க நினைச்ச மாதிரி இல்லை, நாங்க நினைச்ச புது வாகனங்கள் வருது, கொஞ்சம் பழைய வாகனங்கள் விலை குறையணும். ஆனால் அந்த விலை குறையிற தன்மை இல்லாத மாதிரி தான் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம எங்களால அடிக்கடி சொல்றது என்னன்னா வந்து உங்களுக்கு தெரியும் தானே, நம்ம கைக்கு உள்ளதுதான் கைக்குள்ள ஏழைக்கேற்ற எல்லோருந்தானுவாங்க. நமக்குள்ள எந்த பட்ஜெட் இருக்குன்றதோ, மக்களுக்கு எது போய் சேரக்கூடியது, அவங்களுக்கு சுமை இல்லாம தூக்கக்கூடிய வாகனங்கள் தான் வித்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்க நினைச்சா கூட வந்து புது வாகனம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து அந்த நிலையில் நாங்க இல்லைங்க சார். நமக்கு இந்த அளவு தான் இருக்கு. இந்த மாதிரி வாகனத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஸோ எல்லாருமே உங்களுக்கு டவுனர்ஸ் வந்து இங்க வந்து எல்லாரும் பழக்கப்பட்ட வேன். வாங்க இந்த வேனை பார்த்து உள்ளுக்கு போவோம். இந்த வேனை பார்த்தீங்கன்னா நண்பர்களே, முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் லைட் இருக்குது. ஃபுல் லைட் இதுல வராது. ஃபுல் லைட் வந்து இதுக்கு வந்து ஃபுல் லைட் இருக்கின்றது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் அப்படின்றது ஃபுல் லைட் இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ப்ரூஃப் 4 கதவு தான் வேன்களில் மார்க்கெட்டான மாடல். அந்த காலத்துல இருந்தே வந்து இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு தளம்பல் இல்லாமல் எப்பயுமே ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட்டை வச்சிருக்கிறது CR27 ஒன்று. இந்த வேன்ல பியூட்டி என்ன, 2C அப்படின்ற ஒரு இன்ஜின் இருக்குது. இந்த இன்ஜின் வந்து நீங்க எல்லாம் யோசிப்பீங்க எவ்வளவு பேர் டீசல் செய்யணும். இது வந்து 14 டீசல் செய்யக்கூடிய வேன் வந்து இது 14 ஒரு லிட்டருக்கு 14 கிலோமீட்டர் ஓடக்கூடிய வேன். மற்றபடி இதுகளுக்கு வந்து லீஸுகள் வந்து யாரும் லீஸ் போடுறதுனா கூட வந்து எந்த ஒரு கம்பெனியும் வந்து ஸ்டேபிளான ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, எப்பயுமே ஒரு நல்ல மார்க்கெட், அதாவது வந்து கையில வந்து பெரிய அளவு காசு தேவைப்படாது. சில வேன்களுக்கு அரவாசிக்கு தான் லீஸ் தருவாங்க. இதுக்கு அப்படில வந்து அவங்க வேல்யூவேஷன் வந்து 70% வாங்கலாம், மற்ற வேன்லேயும் வாங்கலாம். ஆனால் இதுக்கு வர வேல்யூவேஷன் எப்பயுமே ஸ்டேபிளான ஒரு வேல்யூவேஷன். ப்ரெசன்ட் மார்க்கெட் எவ்வளோ போதோ அதுல வந்து 70% எடுக்கும். அப்போ இதை பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து பின்னுக்கு வந்து 3 பேரும், முன்னுக்கு 2, 5, 1, 6, மொத்தம் டிரைவர் 7 சீட்டர் 7 பேர் போகக்கூடிய வேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா CR27 வந்து இதுல டேஷ்போர்டு வந்து ஒரு அழகான டேஷ்போர்ட் தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து டேஷ்போர்ட் வந்து இப்படி இருக்கிற மாதிரியே ஒரு ஒட்டோ கியர். இப்ப நம்ம வந்து என்னன்னா ஒட்டோ கியர் வந்து ஈஸி, எல்லாத்துக்கும் லேசு. அப்போ ஒட்டோ கியர். அப்ப இங்கிட்டு பின்னுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேண்ட பின்னுக்கு பாத்தீங்கன்னா வாங்க பின்னுக்கு போய் பார்ப்போம். பார்வையாளர்கள் நீங்க எப்பயுமே ஒரு வாகனம் எடுக்கும் போது கொஞ்சம் 12 அடி தூரத்து பார்த்தா மட்டுமே அந்த வேன் ஸ்டைல் தெரியும், அழகா இருக்கு அப்படின்ட்டு. இந்த வேன் யாருக்கு பாவிக்கக்கூடியனா வந்து ஒரு சின்ன தொழிலாளர் டெலிவரி செய்யறவங்க எடுக்கலாம். இல்ல நாங்க வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 7 பேர் வந்து வசதியா போகக்கூடியவங்கன்னா அது அந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ பாருங்க இந்த வேன் 568602 அப்படின்ற நம்பர் உள்ளதான வெள்ளை நிறமான வேன். ஸோ இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்ல போறேன். நான் வந்து பார்வையாளர்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சொல்லுவாரு. யாரு வந்து நான் இப்போ அடிக்கடி வந்து வள்ளுவர் எடுப்பேன். இன்னைக்கு வந்து யார் எடுக்க போறேன்னா வந்து கணியன் பூங்குன்றனார். எனக்கு அவரை பிடிக்கும். அவர் வந்து யாருக்கு தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா எல்லா உலக மக்களுமே வந்து நம்மளுடைய சொந்தம் அப்படின்ட்டு சொல்றது. ஆனால் அது இல்ல, அதுக்கு முதல் ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா வந்து நன்றும் தீதும் பிறர் தர வாரா. அப்ப எங்களுக்கு வந்து யாருமே நன்மையும் கொடுக்க முடியாது, தீமையும் யாராலையும் கொடுக்க முடியும். நன்றும் தீதும் பிறர் தரவாரான ஒரு 3000 வருஷத்துக்கு முன்பு கணியன் பூங்குன்றனார் என்கின்ற ஒரு மகா மேதை. என்ன நான் அவங்களெல்லாம் உருகி போயிடுவேன். எப்பயுமே தமிழ் வந்து கொஞ்சம் எனக்கு தெரியும். ஸோ அது ஏன் அந்த வசனத்தை எடுத்தேன்னா வந்து நாம வந்து முக்கியமா வந்து வாகனத்தை பத்தி எங்களுக்கு தெரியாம இருக்கும் போது ஒண்ணு வந்து பக்கத்துல கேட்போம் யாராட்டு, ஆனா இதை வாகனம் நல்லமா அப்படின்னு கேட்போம். அப்படி இல்லாட்டி ஒரு மெக்கானிக்கு கேட்போம். ஆனால் அப்படி இல்லாட்டி ஒரு வியாபாரிட்டு கேட்போம். மக்களே, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது வியாபார நோக்கமோ இல்லாட்டி நீங்க வந்து வாகனம் வாங்கணுமோ இல்லாட்டி உங்க மனசை கவரணும் அப்படின்றது நான் சொல்லுகின்றது உண்மை. எனக்கு தெரிஞ்சாலும் உண்மை தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து நம்ம இப்ப நான் எனக்கிட்ட ஒரு யாராவது வந்து வாகனம் கேட்கும்போது என்னுடைய கண்ணோட்டம் என்னன்னா நான் வந்து ஹோல்சேல் விலைக்கு தான் பார்ப்பேன். அப்படின்னு சொல்லி இல்ல விலை கூடன்னு தான் சொல்லுவேன். அதனால ஒரு வியாபாரத்தை கேட்காங்க. ஒரு வீட்டுல வந்து வாகனம் பாவிக்கிறாங்க, கிட்டத்தட்ட யாரு வாகனம் எடுத்தாங்களோ அவங்க 10 வாகனம் பார்த்துருப்போம். அவங்கள்ட்ட கேட்டா தெரியும். ஏன்னா கண்டி கொழும்பெல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து ஒரு வேன் எடுத்துருப்போம். அவங்கள்ட்ட போய் கேளுங்க.
இந்த மெக்கானிக் மாசுகள்கிட்ட கேட்கும் போது நன்கு விஷயம் தெரிஞ்ச மெக்கானிக் கேளுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து மெக்கானிக் விஷயம் தெரியும், ஆனால் பிரசன்ட் மார்க்கெட் தெரியாது அவங்களுக்கு. அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்னா வந்து ஒண்ணு துல்லியமான விலை தெரிய முடியாது. இப்ப இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஈஸியான மெத்தட் அப்படின்னா என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கும். அதுல வந்து நல்ல ஃபினான்ஸ் கம்பெனிகள் இருக்கு. நான் பேர் சொல்ல முடியாதனால சில கம்பெனிகள் இருக்குது. பழைய பழைய ஃபினான்ஸ் கம்பெனி. அதுல ஒரு வேல்யூவேஷனை போடுங்க. வேல்யூவேஷனை போட்டா அவங்க வந்து அந்த வேல்யூவேஷனை வந்து அவங்க போடுவாங்க. இந்த ஒரு வேன் நாங்க வந்து நான் சொல்ற ஒரு விலைக்கு சொல்றதுன்னா வந்து அங்க போய் கேள்வி எவ்வளவு அப்படின்னு. அந்த வேல்யூவேஷன் அங்கதான் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படி இருக்கும். அந்த வேல்யூவேஷன் 70% அவங்க கொடுப்பாங்க. அவங்க 70% கொடுக்கின்ற அந்த வேல்யூவேஷன் வந்து அவங்க 50 நம்ம பார்த்துக்கலாம். 50னா அதை விட 2 மடங்கு அந்த வேன் பொறுமதி அப்படின்றது அர்த்தம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில போயிட்டு சும்மா அன்னளவா போய் கேட்கறது எவ்வளவு சார் இதுக்கு தருவீங்க அப்படின்னு. ஏன் அந்த ஃபினான்ஸ் கம்பெனி அந்த விலை தாரேன் அப்படின்னா அந்த வேன் சப்போஸ் அவங்க கட்ட முடியாட்டி அவங்க திருப்பி ரிட்டர்ன் எடுக்கும் போது அவங்க விற்க முடியுமான்ற ஒரு விலைக்குள்ள தான் அவங்க கொடுப்பாங்க சார். அப்ப யார்கிட்ட கேட்கணும்னா வந்து ஃபினான்ஸ் கம்பெனில போயிட்டு வேல்யூவேஷன் போட்டுக்கோங்க. வியாபாரிகிட்ட கேட்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுல 100க்கு 100 துல்லியமா பார்க்கணும்னா இதுதான் சிஸ்டம். எனக்கு தெரிஞ்ச சிஸ்டம் சில வேலை தவறு இருக்கும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் நான் அவ்வளவு படிச்சு வரல. இந்த அளவுக்கு வசதி இருக்கின்றது, இந்த மாதிரி காலை நீட்டி போட்டுட்டு போகலாம் வந்து நல்ல வசதி இருக்கின்றது. வயது இனிய மாதிரி வயது கொஞ்சம் முதிர்ந்தவர்கள் இப்படி அழகா காலை நீட்டி போட்டுக்கிட்டு போகக்கூடிய வசதி இருக்குது. ஸோ இந்த வேன் வந்து நான் விற்கிற ஆரம்ப விலை வந்து 29,50,000 சொல்றேன். நீங்க வாங்க அந்த விலை இல்லை வேனை வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து அறிமுக விலையை அந்த விலை சொல்றேன். வந்து அனுசரித்து செய்யலாம். ஸோ மக்களே இந்த வேன் வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும் தானே என்னுடைய வாகனங்கள் வந்து மிச்ச நாள் நிக்காது. நம்ம முடிஞ்ச அளவு ஸ்பீடா வந்து யாராவது வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு தான் வந்திருக்குது. வந்த கைக்கு நானே வந்து என்னுடைய வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை பாருங்க. பார்த்துட்டு என்னுடைய கதைக்கெல்லாம் என்னுடைய தொலைபேசி நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரைக்கும் மக்களுக்கெல்லாம் வந்து எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நான் கும்பிடுற சிவன் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு மதத்தின் சார்ந்து இருந்தாலும் உங்களுடைய இறைவன் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பாக. எஸ் காசேல். மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். பாய்.